ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா எருக்கஞ்செடி அடியில் நீர் ஊற்று இருப்பது. பாருங்கள், எருக்கஞ்செடி அடியில் எவ்வளோ அதிசயம். எருக்கஞ்செடி அடியில் நீர் ஊற்று கொடிகால் பாருங்கள், பார்க்கலாம். பாருங்கள், என் அனுபவத்தின் மூலிமா கண்டுபிடிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். எருக்கஞ்செடி நீர் ஊற்று உள்ள இடத்துல மட்டும்தான் வளரும். ஏன் ஒரு எருக்கஞ்செடி 12 ஆண்டு காலம் உயிர் வாழுதுன்னா இதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிக்கு, ரகசியம். பாருங்கள், எருக்கஞ்செடி சுற்றி கொடிகால், இது கொடிகால், கிழமேற்கில் போகிற கொடிகால். இது எந்த வட்டத்தில் கொடிகால் வருதுன்னு நம்ம கையின் மூலமாக கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், இந்த கிழமேற்கில் இந்த கொடிகால் போகுது. இப்படியே அமைதியாக கையை அசைச்சு பார்த்தோம்னா தெரியும் எதுக்கு நேராக இந்த கொடிகால் போகுதுன்னு. இப்போ தென்வடக்கு நேராக கொடிகால் போகுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எருக்கஞ்செடி அவ்வளோ அலட்சியமாக நினைக்காதீங்க. எருக்கஞ்செடி நீரூற்று உள்ள இடத்துல மட்டும்தான் முளைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீரூற்று எருக்கஞ்செடி அடியில் அதிகமாக இருக்கும். நீங்கள் எங்கே நீரூற்று பார்த்தாலும் எருக்கஞ்செடியை டார்கெட் பண்ணுங்கள். எருக்கஞ்செடியில் அதிகமாக நீரூற்று இருக்குது. பாருங்கள், இது கிழமேற்கு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி போயிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு இந்த கொடிகால் எவ்வளோ தூரம் பாருங்கள். தூரத்துலேருந்து கூட வந்து பார்க்குறேன். இந்த கொடிகாலே நடந்து வரும் பாருங்கள். தேங்காய் ஆடிக்கிட்டே வரும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோவா எனக்கு பேச வராது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதான் இப்போ 2வது வீடியோ போடுறேன், அதனால் கொஞ்சம் பேசுகிறதுக்கு அவ்வளோவா தெளிவாக வரல. பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். பாருங்கள், அந்த கரெக்டாக அந்த எருக்கஞ்செடிக்கு நேராக வரும்போது தேங்காய் கீழே விழுந்துடும். அதான் சென்ட்ரல் பாயிண்ட்டு. மறுபடியும் கூட செக் பண்ணுற பாருங்க. எருக்கஞ்செடி கரெக்டாக எல்லா சிரமும் சந்திக்கிற இடத்துல தான் முளைக்குது. ஏன் 12 ஆண்டு காலம் இது உயிர் வாழுதுன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரகசியம். பாருங்கள், தென் வடக்கில் கொடி போகுது. நல்லா பாருங்கள், எருக்கஞ்செடி. நீங்கள் வேணால் உங்கள் ஊர்லேயும் இது பரிசோதனை பண்ணி பாருங்கள். எருக்கஞ்செடி அடியில் நீர் ஊற்று கண்டிப்பாக 100% இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வச்ச ஏகப்பட்ட பாயிண்டில் எருக்கஞ்செடிக்கு அடியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக நீர் ஊற்று காட்டுது. இதற்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், எருக்கஞ்செடிக்கு நீர் ஊற்று உள்ள இடம். பாருங்கள், நல்லா பாருங்கள், எருக்கஞ்செடி இந்த இடத்துல 100% நீரோட்டம் இருக்கும். மறுபடியும் கூட இன்னொரு முறை செக் பண்ணி காட்டுக்கிற பாருங்கள். சென்டராக வந்தோடனே தேங்காய் கையை விட்டு கீழே விழுந்துடும். அது காலில் விழுந்தவன் தான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தள்ளி விட்டேன். சரி, இப்போ பாருங்கள், மறுபடியும் இன்னொரு முறை கூட அதுக்கு நேராக சென்டராக வந்து பாருங்கள். இப்படியே அமைதியாக வந்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த கொடிகால்லே நடக்கும்போது தேங்காய் ஆட்டங்க கொடுத்துக்கிட்டே இருக்கும். கரெக்டாக சென்ட்ரு பாயிண்ட் விழுந்தால் கீழே விழுந்துடும். பாருங்க, அதான் அந்த எருக்கஞ்செடி நடு மைய பகுதி, ஆணிவேறு பகுதியில் சென்ட்ராக அமையும் பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது பொய் இல்லை, நீங்களும் உங்கள் ஊரில் சோதித்து பாருங்கள். 100% எருக்கஞ்செடி அடியில் தண்ணீர் இருக்குது. அது ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அவ்வளோவா பேச வரலன்னு எது வச்சுக்காதீங்க. அடுத்தடுத்து வீடியோவில் தெளிவாக பேச கற்றுக்கிறேன். பாருங்கள், 100% நீர் ஊற்று இருக்குது. மறுபடியும் இருக்கான்னு சோதித்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பேசிக்கிட்டே என்னால் நீரோட்டம் அவ்வளோ தெளிவாக பார்த்தா அக்யூரசி கிடைக்காதுன்னு நான் பேசாத வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வாய்ஸில் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ
மறுபடியும் கொடிகால் எங்கெங்கே வருது பாருங்கள். ஒரு முறைக்கு பல முறை செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன், உண்மைதானா அப்படின்ட்டு. பாருங்கள், இது உங்கள் ஊர்லேயும் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எருக்கஞ்செடி அடியில் நீர் ஊற்று 100% இருக்குது. நீங்கள் எந்த பொருளை வச்சு பார்க்குறீங்களோ அந்த பொருளை வச்சு பாருங்கள், 100% வேலை செய்யும். பாருங்க, இந்த மையப்பகுதியை சிந்தனையில் வச்சுக்கிட்டு சுற்றி வந்தேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காத பெல் பட்டன் அழுத்திடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இன்னும் எந்தெந்த பகுதியிலலாம் எந்தெந்த வகையிலலாம் நீரூற்று பார்க்கலான்றது புதுசாக கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச அனைத்து ரகசியங்களும் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள், இந்த ஒரு எருக்கஞ்செடியில் தான் நீ எதார்த்தம் பார்க்கணும்னு சொல்லலாம். அடுத்த எருக்கஞ்செடியிலும் பக்கத்தில் இருக்கிற எருக்கஞ்செடி பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயும் பாருங்கள், அந்த எருக்கஞ்செடி இந்த கொடிகால் வரும்போது தேங்காய் தூக்கிடுது பக்கத்தில் உள்ள செடியிலையும். சந்தேகத்துக்கு கிட்ட கூட வந்து அதுக்கு நேராக கை வச்சு பார்த்துக்கணும். அப்பவும் அது வேலை செய்யுது. எருக்கஞ்செடி நீரூற்று கொடிகால் இருக்கிற இடத்துல மட்டும்தான் அது உயிர் வாழும். அது எல்லா இடத்துலையும் எருக்கஞ்செடி வளராது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் 12 ஆண்டு காலம் அது உயிர் வாழுதுன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரகசியம். எருக்கஞ்செடி எங்கெல்லாம் இருக்கோ அங்கே மையப்பகுதி இருக்கும். அதாவது 4 கொடிகால் 3 கொடிகால் சம்மந்தப்பட்ட இடமா இருக்கும். பெரிய பெரிய எருக்கஞ்செடி இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா 7 கொடிகால் தும்பிடுது.